சில நிமிஷங்கள் மாத்திரம் நம் தேவ வார்த்தையை சிந்தித்து தேவனை நாம் மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனிடத்தில் சேருங்கள். பரிசுத்தமாக்குங்கள். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா மனுஷனும் தேவனிடத்தில் சேர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேருக்கு 2 மனசா இருக்கு. கூட்டத்துக்கு போவோமா வேண்டாமா, ஆராதிப்போமா வேண்டாமா, பாடுவோமா வேண்டாமா, ஜெபிப்போமா வேண்டாமா, உபவாசிப்போமா வேண்டாமா, தேவனுக்கென்று நன்மை செய்வோமா வேண்டாமா. எல்லா நிலையிலேயும் இருமனம் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் 2 மனசா இருக்கக்கூடாது. தேவனிடத்திலே சேருகிறதற்கு தீவிரிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதற்கும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதற்கும் அவருடைய வழிகளை நடப்பதற்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தீவிரம் காண்பிக்க வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் தாமதமாயும் இருக்க கடவோம். அல்லேலூயா. 2 மனசா இருக்க வேண்டாம். தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதற்கு தீவிரப்படுவோம். தேவனுடைய வசனத்தின்படி செய்கிறதற்கு தீவிரப்படுவோம். தேவனுடைய நாமத்திற்காக நன்மை செய்ய தீவிரப்படுவோம். அல்லேலூயா. தேவனை ஆராதிப்பதற்கு தீவிரப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் 2 மனசா இருக்கிறாங்க. ஆகையினால்தான் இந்த வசனம் சொல்கிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இன்றைக்கு கைகளை சுத்திகரிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள், இருமனமாய் வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் இருதயங்களை பரிசுத்தமாக்கணும். பலரும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நிலையில்லாத ஒரு அனுபவம். எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்மேலிலே நின்று கொண்டு நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். நிறைய பேருடைய வாழ்க்கையில 2 நினைவுகள். இந்த 2 நினைவுகள் வாழ்க்கையை நஷ்டப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. யாக்கோபு 1:8 வாசிக்கும் போது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன். இருமனமாயிருக்க வேண்டாம், தேவனோடு சேர ஆயத்தப்படுவோம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அசைத்து தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வந்து அப்படியே தூங்கி எழும்பி போகக்கூடாது. உற்சாகமா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா கரங்களை அசைத்து கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருமனம் உள்ளவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் காணப்படாதபடிக்கு தேவ மக்கள் தேவனுடையத்தில் சேர வேண்டியது அவசியமா இருக்கிறது. 2 மனசோட வாழ்ந்தா முடியாது. அநேகருடைய வாழ்க்கை 2 மனசு. இருமனம், இருமனம், எல்லாவற்றிலும் இருமனம். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் இருமனம். ஸ்கூலுக்கு போகணுமா போக வேண்டாமா,
காலேஜுக்கு படிக்கணுமா படிக்க வேண்டாமா, வேலைக்கு போகணுமா போக வேண்டாமா, தொழில் செய்யணுமா செய்ய வேண்டாமா, இந்த தொழில் செய்யணுமா அந்த தொழில் செய்வோமா, நிலைவரமற்ற ஒரு வாழ்க்கை வேண்டாம், நிலைவரப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நிலைவரப்பட எங்க போகணும்? ஆண்டவரிடத்தில் சேர்ந்தால் ஆண்டவர் கரெக்டா நடத்துவார், செம்மையாய் நடத்துவார். ஆகையினால்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நம்ம ஆண்டவரிடத்தில் சேர்ந்துட்டா ஆண்டவர் நம்மிடத்தில் சேருவார். அவர் நம்மை நேராய் நடத்துவார். கோணலான பாதையில் நடத்துகிறவர் அல்ல, கர்த்தர் நேரான பாதையில் நடத்துகிறவர். அல்லேலூயா. கோணலான வழிகளுக்கு சாகிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரர்களோடே போக பண்ணுவார். ஆனா கர்த்தர் நடத்துகிறது எல்லாம் நேராய் நேர் வழியாய் நடத்துகிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லா கோணலானவைகளையும் செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார், கரடு முரடானவர்களை சமமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கோணலானதை செவ்வையாக்குகிறவரும் கரடு முரடானவர்களை சமமாக்குகிறவருமாகிய ஆண்டவரிடத்தில் சேருங்கள், ஆண்டவர் உங்களை நேராய் நடத்துவார். அல்லேலூயா. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழியிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆனா அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்களா? அதிலே நடக்க மாட்டோம். அங்கதான் பிரச்சனையே. நடக்க முடியாது, கீழ்ப்படிய முடியாது, ஒரு மனமா இருக்க முடியாது, ஏக சிந்தையா ஆண்டவரை தேட முடியாது. ஆண்டவரை தேடுகிறதுனால என்ன பிரயோஜனம்? அவருடைய சமூகத்தை நாடுகிறதுனால என்ன பிரயோஜனம்? இப்படிப்பட்டதான கேள்விகளை தான் எழுப்புகிறாங்களே ஒழிய தேவனை தேடுகிறதற்கு ஏற்ற, தேவனிடத்தில் சேருகிறதற்கு ஏற்ற நல்ல செம்மையான உத்தமமான இருதயம் இல்லை. நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம். நடக்காதிருந்தா கோணலான பாதை தான். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு சத்தியத்தை கேட்டு கர்த்தரிடத்தில் சேர்ந்தால் நேரான பாதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செம்மையான வழியில் நடத்துகிறவர். அவருடைய வழிகள் எல்லாம் செம்மையானவைகள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிகளும் அவருடைய கிரியைகள் எல்லாமே செம்மையானவைகள், செம்மையானவைகள். ஆண்டவருடைய வழிகள் ஒன்றும் கோணலானவைகள் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோ வென்றால் அவைகளில், ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஓசியா 14:9. கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோ வென்றால் இடறி விழுவார்கள். தேவனுடைய பிள்ளைகள், தேவன் நடத்துகிற பாதைகள் எல்லாம் செம்மையானவைகள். செம்மையான பாதையில யார் நடக்க முடியும்? நீதிமான்கள் தான் செம்மையான பாதையில் நடக்க முடியும். பாதகர்கள் செம்மையான பாதையில வந்தாலும் அவங்களால அந்த பாதையில நடக்க முடியாது, இடறி விழுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆகையினால் தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடமாய் சேருவார். இன்றைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரிடத்தில் சேருகிறதுக்கு ஏற்ற இருதயம் வரமாட்டேன்னு சொல்லுது. தூரமா தான் போறாங்க, மாயையைத்தான் பின்பற்றுகிறாங்க. ஏசாயா சொல்லும் போது சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் 3வது வசனம் தொடர்ந்துள்ள வசனங்களை வாசிக்கும் போது இந்த மைக்கெல்லாம் கொடுத்தாங்களே, இந்த அம்மாமார் யாரும் வாசிக்கலையா? பாவம், அவங்க சத்தமிட்டு கம்பீரமா முழங்குறாங்க. இவங்களுக்கு வசனம் சரி சரிம்மா, நீங்களே வாசிங்க.
எப்படியும் உங்க சத்தத்தை ஆண்டவர் எக்காலத்தை போல தந்திருக்கிறதுக்காக தோத்துறோம். இன்னும் சத்தமா வாசிங்க. நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும். இஸ்ரவேலரோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பார சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடுண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் அடிக்கப்பட வேண்டும். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் வளர்ச்சியுமாயிருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. காரணம் என்ன? ஆண்டவரை அறியல. அல்லேலூயா. மாடுகள் எஜமானனை அறிகிறது, கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறிகிறது. ஆனா ஆண்டவருடைய ஜனங்கள் அறிவே இல்லை, உணர்வே இல்லை. எதுக்கு? தேவனிடத்தில் சேருகிறதற்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதற்கு, தேவனுடைய கற்பனைகளின்படி நடப்பதற்கு உணர்வே இல்லை. நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் உணர்வில்லாத ஜனத்தின் நடுவில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா உணர்வற்றவர்களாய் நீங்கள் போகக்கூடாது. உணர்ந்து கர்த்தருடைய கிரியைகளை உணர்ந்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. தூரமாய் போக, விலகி போக, தேவனிடத்தில் சேருகிறதற்கு பதிலாக தேவனை விட்டு அகன்று அகன்று போக போக நன்மை இல்லை, அடிக்கப்படுகிறார்களாம். அல்லேலூயா. அடிக்கிறதுனால என்ன உண்டாகிறது? பலட்சியம் உண்டாகிறது, சுகம் இல்லை, எல்லாம் வேதனை வேதனை, காயமும் வீக்கமும் ரணமும். அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. வேதனையின் மேல் வேதனை. தேவனுடைய பிள்ளைகளே, வேதனைப்பட்டு வாழ்கிறதற்கல்ல இயேசு நம்மை அழைத்தது. ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆமென். ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை தான் வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் துன்பத்தை வைக்கவில்லை. துன்பம், சிலுவை ஒருபுறம் உண்டு, அது நீதியின் நிமித்தம் உண்டாகக்கூடிய பாடுகள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருக்கு செவி கொடாமல் போகிறது நிமித்தம் அடைகிற பாடுகளில் இருந்து மனிதன் விடுதலை அடைய வேண்டியது அவசியமா இருக்கிறது. செவி கொடுத்து சிலுவை சுமக்கிறது நிமித்தம் உண்டாகிறது அது ஆசீர்வாதமும் மேன்மையும் உயர்வும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்காக நிந்திக்கப்படுகிறதும் துன்பப்படுகிறதும் சிலுவையை சுமக்கிறதும் தேவனுடைய மக்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே அது மேன்மை, ஆசீர்வாதம், உன்னதமான பாக்கியம். அது மறுபுறம். ஆனா தேவனையே தேடாமல் இருந்துட்டு, தேவனிடத்திலே அன்பு கூறாமல் நடந்து கொண்டு, தேவனுடைய கற்பனையே கை கொள்ளாமல் வாழ்ந்துட்டு, தேவனை விட்டு தூரம் போய் அநேக மாயையை பின்பற்றி துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு வாழ்கிறது சிலுவை சுமப்பது அல்ல. அல்லேலூயா. ரெண்டையும் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறதற்கும் சிலுவை சுமந்து பாடு அனுபவிக்கிறதற்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. சிலுவை கர்த்தர் நமக்கு தந்தது. சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை அவருடைய மீறுதல்கள் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம் வந்த தண்டனை. அல்லேலூயா. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஐயோ பாவம் உள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும்
கேடுண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். அல்லேலூயா. தேவனோடு சேர்ந்து நடக்கல, தேவனை விட்டு பின்வாங்கி போனாங்க. பின்மாற்றத்தின் ஆவி இன்றைக்கு அநேக தேவ மக்களை அப்படியே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. என்னதான் தப்பு செஞ்சாலும், என்னதான் அநியாயம் செஞ்சாலும், என்னதான் கெட்ட வார்த்தை பேசினாலும் உணர்வே கிடையாது. பெந்தெகோஸ்தே விசுவாசிகள் கெட்ட வார்த்தை பேசுறாங்க, பெந்தெகோஸ்தே விசுவாசிகள் களவு செய்யறாங்க, பெந்தெகோஸ்தே ஜனம், பெந்தெகோஸ்தின் தரம் கெட்டு நடக்கிறது. ஆகையினால ஊர்ல பெந்தெகோஸ்தேக்காரர்களுக்கு என்ன பேரு சொல்ல மாட்டீல? நானும் சொல்லல, ஏன்னா மைக்கெல்லாம் எங்கெல்லாமோ கேட்குது. இன்றைக்கு நம்ம பேரை பழைய காலத்தில் உண்மை உள்ளவர்கள், பெந்தெகோஸ்தே விசுவாசி, பெந்தெகோஸ்தே ஊழியர்கள் உண்மை உள்ளவர்கள். ஆனா இன்றைக்கு தலைகீழா இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த இடத்தில் விழுந்தோம் என்பதை நினைவு கூர்ந்து தேவனிடத்தில் திரும்பி ஆண்டவரை நோக்கி மனம் திரும்பி கூப்பிட வேண்டும். ஆண்டவரிடத்தில் சேர்ந்து கொள்ள விரும்பணும். அல்லேலூயா. தேவனிடத்தில் சேர்ந்து கொள்ள பாடுபடணும், தேவனிடத்தில் சேர்ந்து கொள்ள தீவிரப்படணும், தேவனிடத்தில் ஐக்கியப்பட தீவிரப்படணும். இன்றைக்கு தேவனிடத்தில் ஐக்கியப்பட, தேவனோடு சேர்ந்து கொள்ள மனுஷனுக்கு இருதயமே இல்லை. தேவனை விட்டு தூரமாய் போகிறாங்க. மாடும் எஜமானை அறிகிறதா, கழுதை ஆண்டவனின் முன்னணியை அறிகிறதா. எரேமியாவில் நம்ம வாசிக்கிறோம், அங்கே நாரை, கொக்கு, தகைவலான், குருவி இவைகள் எல்லாம் தங்கள் காலத்தை அறிகிறதா. அல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகாயத்திலுள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம். நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் சொல்லுகிறது எப்படி? மெய்யாகவே இதோ வேத பாரகரின் கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது. ஞானிகள் வெட்கி கலங்கி பிடிபடுவார்கள். இதோ கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டார்கள். அவர்களுக்கு ஞானமேது? போதும், ஞானமேது? இன்றைக்கு ஆகாயத்திலுள்ள நாரை தன் வேலையை அறிந்து செயல்படுகிறது. காட்டுப்புறாக்கள் அதுவும் தாங்கள், காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறிகிறது. என் ஜனங்களோ கர்த்தரிடத்தில் வருகிறதற்கு ஏற்ற காலத்தை அறியல. பரிசுத்த ஆராதனைக்கு வருகிறதற்கு அநேக விசுவாசிகளுக்கும் பிடிக்கல. உபவாச ஜபத்துக்கு வருகிறதற்கு விருப்பம் இல்லை. காத்திருப்பு கூட்டத்துக்கு வருகிறதற்கு விருப்பம் இல்லை. ஜப வீடு பக்கம் நடக்கிறதற்கே விருப்பம் இல்லை. ஏன்? பின்வாங்கி போனார்கள். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள். பின்மாற்றத்தின் ஆவி சிலரெல்லாம் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கு. இந்த பின்மாற்றத்தின் ஆவி ஆளுகை செய்யும் சொன்னா நிச்சயமாக தேவனோடு சேர முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை விட்டு அது தூரப்படுத்தும். அதைத்தான் எரேமியா 2:6 நம்ம வாசிக்கும் போது அங்கே அழகாக எரேமியாவை கொண்டு ஆண்டவருக்கு எரேமியாவிடத்தில் கர்த்தர் கேட்கிறார், தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசிகள், தேவனுடைய ஜனம் தேவனை விட்டு தூரப்பட்டு போகிறது.
தேசத்தின் ஜனம் தேவனை விட்டு தூரப்பட்டு போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தூரமாய் போக வேண்டாம். ஆண்டவர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள். இன்றைக்கு பாவத்தினால் பாரம் சுமந்து, அக்கிரமத்தினால் பாரம் சுமந்து அப்படியே தூரமாய் போய்கொண்டே இருக்கிறாங்க. மனுஷனுடைய அக்கிரமத்தை போக்க, பாவத்தை போக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இருக்கிறவராகவே காண்பித்து பரலோகம் சென்றிருக்கிறார். திரும்ப ஒரு சீக்கிரத்தில் வரப்போகிறவராயிருக்கிறார். பாவத்தின் நிமித்தமாக பாவ பரிகாரம் செய்யும்படி உலகத்தில் உள்ள சகல மனிதர்களுக்கும், அது கிறிஸ்தவர்களாயிருக்கலாம், இந்துக்களாயிருக்கலாம், இஸ்லாமியர்களாயிருக்கலாம், பல மார்க்க மத பின்னணியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், மனுஷனுடைய பாவத்தை போக்குவதற்கு, சாபத்தை நீக்குவதற்கு, மீறுதல்களை போக்குவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே மனுக்குலத்துடைய பாவத்தை போக்கி விடுதலை செய்யும்படிக்கு இந்த பூமியில் அவதரித்தார். அந்த தேவ திட்டத்தை பூரணமாய் நிறைவேற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால் அந்த தேவனிடத்தில் சேருங்கள். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நீங்கள் சேருங்கள், அவர் உங்களிடமாய் சேருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். போதும். அடுத்தது 8வது வசனம். அதுக்கு முந்தின வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் சேர்ந்து ஆண்டவரில் நம்முடைய அடிகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆண்டவரிடத்தில் சேருகிறதற்கு பதிலாக பாவிகளோடு நடக்கிறது. அதைத்தான் இங்க ஏசாயா 1:4 வாசிக்கிறோம். ஐயோ பாவமுள்ள ஜாதி, அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனம், பொல்லாதவர்களின் சந்ததி, கேடுண்டாக்குகிற புத்திரருமாயிருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு விலகி போகிற எல்லா மனுஷனும் பாவமுள்ள ஜாதி. கர்த்தரை விட்டு விலகி பின்வாங்கி போகிற எல்லாரும் அக்கிரமத்தால் பாரம் சுமக்கிறார்கள். அவங்களை குறித்து பைபிள் சொல்கிறது பொல்லாதவர்களின் சந்ததி. அவர்களை குறித்து இன்னும் சொல்கிறது கேடுண்டாக்குகிற புத்திரர்கள். இந்த ராத்திரி இந்த சத்தத்தை கேட்கிற ஒருவரும் கேடுண்டாக்குகிற புத்திரர்களாக, பொல்லாதவர்களின் சந்ததியாக, அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமாக, பாவமுள்ள ஜாதியாக நீங்கள் தேவனை விட்டு தூரம் போகிறதற்கு இந்த கன்வென்ஷன் வைக்கப்படவில்லை. இந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவி என்று உங்களை புறக்கணிக்கிறவர் அல்ல, அக்கிரமக்காரன் என்று கர்த்தர் உங்களை வெறுக்கிறவர் அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் திரும்பினால் கர்த்தர் திரும்பவும் நம்மை கட்டுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் திரும்புகிறதற்கு மனதில்லை,
விலகி விலகி ஓடுகிறார்கள், விலகி விலகி ஓடுகிறார்கள், தூரமாய் விலகி போகிறார்கள். விலகி போக வேண்டாம். இது கர்த்தரை கண்டடையத்தக்க நேரம். இது தேவனை தேடக்கூடிய சமயம். இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் ஆகிலும் நீங்கள் தேவனிடத்தில் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த கன்வென்ஷனை இந்த ஆண்டும் உங்கள் வாழ்நாளோடு ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்து இந்த கன்வென்ஷனை காணும்படிக்கும் இந்த சத்தத்தை கேட்கும்படிக்கும் கிருபை பாராட்டி இருக்கிறார். கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த கிருபையை தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிப்பு என்று எண்ணி ஆண்டவரிடத்தில் சேர்ந்தால் நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. முரட்டுத்தனமா தோலை விளக்காதீங்க. நம்ம நேரமே கேட்டோம், முரட்டுத்தனமா தோலை விளக்குறாங்க, செவியை அடைத்துக் கொள்ளுகிறாங்க, கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தின் மக்களும் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் இதே நிலையில் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. இந்த ஓட்டம் அபாயமான ஓட்டம். கர்த்தரிடத்தில் சேர்ந்து கொண்டால், கர்த்தர் சொல்லுகிறபடி உண்மையாய் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் அந்த மேலான பாக்கியத்தை ஒருவரும் இழந்து போகக்கூடாது. இன்றைக்கு மனுஷனுடைய நிலைமைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது அதனுடைய 7ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் 3வது வசனத்தை வாசியுங்கள். தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போனான், செம்மையானவன் இல்லை. அவர்கள் எல்லாரும் இரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். பொல்லாப்பு செய்ய அவர்கள் 2 கைகளும் நன்றாய் கூடும். அதிபதி கொடு என்கிறான், நியாயாதிபதி கைக்கூலி கேட்கிறான். பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான். இவ்விதமாய் புரட்டுகிறார்கள். அவர்களில் நல்லவன் முட்செடிக்கு ஒத்தவன், செம்மையானவன் நெருஞ்சலை பார்க்கலும் கடும் கூர்மையானவன். அவன் உன் காவற்காரர் அறிவித்த உன் தண்டனையின் நாள் வருகிறது. இப்பொழுதே அவர்களுக்கு கலக்கம் உண்டு. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, பக்தி உள்ளவன் அற்று போய் கொண்டிருக்கிறான், செம்மையானவன் இல்லை. இரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள். சகோதரனை வலையில் பிடிக்க வேட்டையாடுகிறார்கள். பொல்லாப்பு செய்ய அவர்கள் 2 கைகளும் நன்றாய் கூடும் என்கிற துராசையை தெரிவிக்கக்கூடிய ஒரு கொடிய காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், பக்தியுள்ளவன் அற்று போனாலும் தேவ பக்தியுள்ளவர்களைத்தான் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு சபை பக்தியுள்ளவனாக பக்தியாய் வாழ்ந்தால் கண்டிப்பா பக்தி பெருகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் பக்தி உள்ளவர்களாகத்தான் வாழணும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கும் போது, யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. இந்த ராத்திரி அதே தேவன் இங்கேயும் எழுந்தருளியிருக்கிறார். யாரெல்லாம் தேவனிடத்தில் சேருகிறார்களோ அவருடைய வாழ்க்கையெல்லாம் எல்லா பக்தியற்ற நிலைகளையும் மாற்றி பக்தியுள்ளவர்களாய் மாற்றுகிறார். சமாதான கேடுகளை மாற்றி சமாதான வாழ்வை அருளுகிறார். அல்லேலூயா. தெய்வ பயமற்ற நிலையை மாற்றி ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ பண்ணுகிறவராயிருக்கிறார். மாத்திரமல்ல,
உலகத்தின் ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், துஷ்ட ஆவிகளுடைய கிரியைகளை அழித்து அவருடைய திவ்ய சுபாவத்தினாலும் தேவனுடைய நல்ல பரிசுத்த ஆவியினாலும் நிரப்ப விரும்புகிறார். யாரெல்லாம் தேவனிடத்தில் சேருகிறாங்களோ அவங்க வாழ்க்கை எல்லாம் சமாதானம் பெற்று வளரும். அந்த குடும்பம் சமாதானம் பெறும். ஹல்லேலூயா. அந்த தனி நபர் சமாதானம் பெறுவாங்க. அந்த கிராமம் சமாதானம் பெறும். சபை சமாதானம் பெறும். பக்தி விருத்தி அடையும். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருக தேவன் கிருபை பாராட்டுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் இந்த நல்ல கன்வென்ஷன் கூட்டத்தின் இந்த 3வது நாள் இரவு வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இருமனமாய் இருக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரை தேட ஒருமனப்படுவோம். ஆராதனைக்கு இருமனம், சிலருடைய வாழ்க்கையில குடும்ப ஜபத்திற்கு இருமனம், சிலருடைய வாழ்க்கையில பரிசுத்த வாழ்க்கைக்கு இருமனம் வேண்டாம். நிலையற்றவனாய் போய்விடுவாய். கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமனப்படுங்கள். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் எல்லார் மேலும் ஊற்றப்பட்டார். இந்த ராத்திரி வேளையிலே இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் தேவனிடத்தில் சேருகிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டால் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு சேருகிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் நிலைத்திருந்தால் ஆண்டவர் நம்மில் நிலைத்திருக்கிறவராயிருக்கிறார். நாம் ஆண்டவரில் நிலைத்தால், ஆண்டவருடைய வார்த்தை நம்மில் நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்வதை எல்லாம் கர்த்தர் தருகிற தேவனாயிருக்கிறார். ஆகையினால் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் வந்திருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, தாயே, பிள்ளைகளே, உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிற ஒன்றே ஒன்று, கர்த்தரிடத்தில் சேருங்கள். தூரமாய் போகாதீங்க. மாயை பின்பற்றி தூரமாய் விலகி போகாதீங்க. தேவனை விட்டு அடிக்கப்படும்படிக்கு தூரமாய் விலகி போகாதீங்க. கர்த்தரோடு ஐக்கியப்படுங்க. கர்த்தர் உங்களோடு சேர்ந்து கொள்வார். உங்கள் வழிகளில் எல்லாம் சமாதானம். நீங்க தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். அன்றைக்கு பரிசுத்தவான்கள் தேவனோடு சேர்ந்தாங்க. சவுல் தேவனத்தில் ஒரு நாள் சந்தித்த போது, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டான். நீ போ, நான் உனக்கு சொல்லுவேன் சொன்னார். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு சவுல் கீழ்ப்படிந்து அந்த நிமிஷம் முதல் கர்த்தருடைய கிரியைகளை நடப்பித்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்து கிரியை நடப்பித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் கர்த்தருக்காக நம்மை அர்ப்பணித்தால், தேவனோடு சேர்ந்து கொள்ள நாம் அர்ப்பணித்தால், அவனுடைய பாவங்களை எல்லாம் நீக்குவார், சாபங்களை எல்லாம் நீக்குவார், வியாதிகளை நீக்குவார், மரண கண்ணிகளை தெரிப்புண்டு போவார், சத்துருவின் கிரிகளை அழித்து போடுவார், மந்திரவாத கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள் அறுக்கப்பட்டு போகும். நீ ஆண்டவரோடு சேர்ந்து கொள்ளும்படிக்கு தேவன் உன்னை அழைக்கிறார். அந்த தேவனிடத்தில் சேர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கடைசி வரைக்கும், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் கூடவே இருந்து ஆதரிக்க வல்லமை உள்ள தேவன். அவருடைய கிருபை கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் எழுந்திருப்போம், ஜெபிக்கலாம். இயேசுவோடு சேர்ந்து இருப்பதென்ன பாக்கியம், இயேசுவிற்காய் ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம். இயேசுவோடு சேர்ந்து இருப்பதென்ன பாக்கியம், இயேசுவிற்காய் ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம். ஆசை என்று எந்த நாகம் பெருகிடுரே, ஆசை என்று எந்த நாகம் பெருகிடுரே. ஆனந்தமாய் என்று வாழ வாஞ்சித்திடுரே, ஆனந்தமாய் என்று வாழ வாஞ்சித்திடுரே. இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம். போக்கினார் என் பாவமெல்லாம் தாமறித்ததா,
நீக்கினார் என் சாபமெல்லாம் தாம் சுமந்தார். விசுவாசத்தோடு பாடுங்க. பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்களை இயேசு சுமந்து தீர்த்திருக்கிறார். என்னவேவும் ஸ்நேகமுள்ளில் பெருகிடுதே, என்னவேவும் ஸ்நேகமுள்ளில் பெருகிடுதே, மன்னவாவும் கூட வாழ என்று கூடுமோ. ஓ ராகாலா கூட வாழமோ இயேசுவிற்காய் ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம், இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், இயேசுவோடாய் ஜீவிப்பது என்ன ஆனந்தம். மாட்சிமிகும் நாட்டிலே நான் வாசம் செய்திட, ஆசிரந்த வீடனுக்காய் ஆயத்தமாக்க. மாட்சிமிகும் நாட்டிலே நான் வாசம் செய்திட, ஆசிரந்த வீடனுக்காய் ஆயத்தமாக்க. கைகளால் கட்டிடாதோ நித்திய ராஜமே, கைகளால் கட்டிடாதோ நித்திய ராஜமே, கண்டிடவே ஆசையோடு காத்திருக்குதே, கண்டிடவே ஆசையோடு காத்திருக்குதே. இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், இயேசுவிற்காய் ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம், இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், இயேசுவிற்காய் ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம். அன்று தீரும் எந்த கஷ்டம் லோக மண்ணிலே, அன்று தீரும் எந்த துக்கம் யாவும் நிச்சயம், அன்று தீரும் எந்த கஷ்டம் லோக மண்ணிலே, அன்று நீங்கும் எந்த துக்கம் யாவும் நிச்சயம். அன்று சுத்த நின்று ஒன்றாய் பாடியாக்கவே, அன்று சுத்த நின்று ஒன்றாய் பாடியாக்கவே, என்று அன்னால் வந்து சேரும் என்ற இயேசுவே, என்று அன்னால் வந்து சேரும் இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், இயேசுவிற்காய் ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம். நல்லவரை வல்லவரை பொண்ணு காந்தனே, அல்லல் தீர்க்க என்று வாரீர் ஆத்மநேசரே. நல்லவரை வல்லவரை பொண்ணு காந்தனே, அல்லல் தீர்க்க என்று வாரீர் ஆத்மநேசரே. எல்லையில்லா ஆனந்தமாய் வீணைகள் என்றே, எல்லையில்லா ஆனந்தமாய் வீணைகள் என்றே, அல்லேலூயா கானம் பாடி வானில் வாழ்த்திட, அல்லேலூயா கானம் பாடி வானில் வாழ்த்திட. இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், இயேசுவிற்காய் ஜீவிப்பதோ என்ன ஆனந்தம், இயேசுவோடு இருப்பது என்ன பாக்கியம், தேவனோடு ஐக்கியப்படு. மறுபடியும் உன்னை கட்டுகிறவராயிருக்கிறார். தேவனோடு ஐக்கியப்படு. இருமனமாய் வாழ வேண்டாம், சந்தேகத்தோடு வாழ வேண்டாம். தேவனிடத்தில் சேர்ந்து கொள், அவர் உன்னிடமாய் சேர்வார். ஆண்டவனிடத்தில் நிலைத்திரு, அவர் உன்னிடத்தில் நிலைத்திருப்பார். உடா ரகா உஷாலா பாலா பாலா உட்டானா பாலா 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 உடமனா ரிகதா நகர பாலா. இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் 3வது ராத்திரி இயேசு உன்னை அழைக்கிறார். நீ பாவத்தோடு சாக வேண்டாம், சாபத்தோடு சாக வேண்டாம், அக்கிரமத்தோடு மரிக்க வேண்டாம். ஓ, உன் பாவம் நீங்கி, சாபம் நீங்கி, அக்கிரமத்தை போக்கும்படி உனக்காய் அடிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசுவிடத்தில் வா. உடாபாரா சிகத்த நகர பலபரோ பிகம்னட பௌடபலோ. அவர் உன்னை குணமாக்குவார், அவர் உன்னை வாழ வைப்பார், அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அவர் உன்னை வெட்கத்திற்கு உட்படுத்துகிறவர் அல்ல. உனக்காக மரித்தவர், உனக்காக உயிர்த்தவர், உனக்காக மீண்டும் வருகிறவராயிருக்கிறார். அவரை பற்றிக்கொள், பற்றிக்கொள்.